அனைவருக்கும் ரம்ஜான் தின வாழ்த்துக்கள். சாரி நேற்று என்னால் வீடியோ போட முடியலை. எனக்கு கழுத்தில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. கழுத்தை வந்து நிமிர்த்தக்கூட முடியலை. அதனால் நான் வீடியோ போடலை. இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து வடைனா ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி உளுந்த வடை செஞ்சு கொடுப்பேன். ஒன் டைம் வந்து இந்த வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்து தம்பிங்க வந்து போட்டி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி இது ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லி வீக்லி ஒன் டைம் வந்து இந்த வாழைப்பூ வாங்கி கண்டிப்பாக வடை செஞ்சு கொடுப்பேன். எப்படின்னா ஈவினிங் ஒரு 6 o'clock முன்னாடியே செஞ்சு அந்த வடை சாப்பிட்டு அவங்க தம்பிங்க வந்து ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு நைட்டு டின்னரே முடிச்சுக்குருவாங்க. அந்த அளவுக்கு இந்த வடை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா வாழைப்பூல வந்து நரம்பு மாதிரி ஒரு இதுவும் அதுக்கப்புறம் ஈசலோட ரெக்க மாதிரி ஒரு பகுதி இருக்கும். இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் பிச்சு போட்டுருங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் அட்டாச் பண்ணிப்பேன் எது எது எடுக்கணும்னு சொல்லி. மீதி எல்லா வாழைப்பூவையுமே நம்ம நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கைப்பிடி அளவு நிறைய கடலைப்பருப்பை 1 hour முன்னாடியே ஊற வச்சு அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோடு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் வந்து தம்பிங்களுக்காண்டி வலுவலுன்னு அரைச்சிக்க கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சாலுமே நல்லாயிருக்கும். இதோட வந்து மாவு பிளெண்ட் ஆகிறதுக்கு வந்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். உங்களோட வடைக்கு ஒரு மாவு பக்குவம் தெரியும்ல, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த வடையை வந்து நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே வடை போட்டு எடுத்துடலாம். இந்த வடை வந்து உளுந்த வடை மாதிரி கட்டி ஆயிரும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. வாழைப்பூ வடை நீங்கள் எப்படி போட்டாலுமே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா முறுமுறுன்னு இருக்கும். உங்களுக்கு காரமாக தேவைன்னா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நான் அடிக்கடி தம்பிங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுனா இந்த மாதிரி வாழைப்பூ வடை செய்வேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி சட்னி கூட நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கு ஈவினிங் வந்து இப்படி தான் வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்து தம்பிங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். நான் எனக்கு ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சிக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.